யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை படிங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமென். ஆதியிலே என்ன இருந்துச்சு? ஆதியிலே என்ன இருந்துச்சு? ஆதியிலே என்ன இருந்துச்சு? வார்த்தை தான் இருந்துச்சு இல்லையா? வேற எதுவும் இல்லை. வார்த்தை என்னது அப்படின்னா அதுதான் அடுத்த வசனம் சொல்லுது. இந்த வார்த்தை தான் இயேசு. வார்த்தை தான் யாரு? அப்ப நம்பர் 1 தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக எதை உலகத்துல வச்சிருக்காரு? தேவனை, இயேசுவை வைத்திருக்கிறாரு. அவர் வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அப்ப இருக்கிறதுலே ஹை ப்ரியாரிட்டியா தேவன் வச்சிருக்கிற ஒன்றை நம்ம ஹானர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம தேவனை என்ன பண்ண சொல்றார்? தேவன் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஏன்னா முதலாவது தேவனை தான் வச்சிருக்காரு. முதல்ல தேவன் தான் இருக்கிறார். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த இதில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது வரும். அப்போ வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே எப்படி இருந்துச்சா? இப்போ நீங்கள் சண்டே இந்த கேட்குற வார்த்தைகள் ஏதோ சாதாரண ஒரு வார்த்தை இல்லை. ஏதோ உங்கள் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற எந்த போர்ஷன்ஸும் கிடையாது. இதில் ஸ்கூலில் படிக்கிற சிலபஸ் கிடையாது. ஆனால் அதெல்லாம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? காசு கொடுத்து அங்கே அந்த கோர்ஸில் போய் சேர்ந்து சீட்டு கிடைக்கலனா வாசல்லே படுத்திருந்து அந்த சீட்டை வாங்கி என்னமோ அதுதான் ஆதியில் இருந்த மாதிரி. இத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது. ஆதியிலே நீங்கள் படிக்கிற டிப்ளமோ இல்லை, நீங்கள் படிக்கிற டிகிரி இல்லை, நீங்கள் படித்த எந்த விஷயமும் இல்லை பெருசாக பூட்டி வைக்கிற பணம் இல்லை, நகை இல்லை, நீங்கள் உலகத்திலே பெருசாக இது மட்டும்னா அப்படி நினைக்கிறீங்களா? அது இல்லை. எது இருக்குது? வார்த்தை இருந்தது. ஏன்னா இந்த வார்த்தை தான் ஆதியில் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. இப்போ நீங்கள் சண்டே சர்ச்சுக்கு வரோன்னா எல்லாருக்கும் பாருங்க மடி நிறைய தங்கம் போடுறோம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத விட உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை இருதயம் நிறைய கொடுக்கறது தான் கோடி மடங்கு பெரியது. அதுதான் உண்மை. அது புரியாத வரைக்கும் என்னமோ போனால் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, கேட்டுட்டு வந்தால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படி கிடையாது. உங்கள் வாழ்க்கையை தலையிலாக மாற்றக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை புதிதாக நீங்கள் உருமாற்றி கொள்ளக்கூடிய, ஏனென்றால் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று ஆதியாகமம் 1 சொல்லுது. ஒன்றுமில்லாமையும் வெறுமையுமா இந்த உலகம் இருந்துச்சாம். எப்படி இருந்துச்சா? ஆதியிலே தேவன் இருந்தாரு. தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கிறாரு. அதுக்கடுத்து ஏதோ பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அந்த அழிவுனால உலகத்துல மொத்தமா என்னதான் ஆயிடுச்சாம்? ஒன்றுமில்லாமையும் வெறுமை, எம்டினஸ், எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கிடும். எல்லாமே என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் எல்லாமே உருப்படாம தாங்க இருக்குது. எல்லா இடத்துலையும் எம்டினஸ். திரும்பி பார்க்குற இடத்துலலாம் எல்லாமே எம்டினஸ்ஸாக தான் இருக்குது. அப்படி இருக்கா? அதை மாற்ற இது வேணும் அது வேணும் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கீங்களா? அது எதுவுமே இல்லை. அது எல்லாவற்றையும் விட பெரிதான உண்மையான ஒன்றான இந்த வார்த்தை போதுமானது. ஏனென்றால் தேவன் வார்த்தையை வச்சு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம், அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசு. சொல்லிட்டா நடந்துருமாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்க விசுவாசத்தோடு பேசும்போது மலைகளை கூட நகர்த்தலாம் என்று தேவன் சொல்றார். நம்ம சொல்ற இந்த வார்த்தைகள் ஏதோ சாதாரண ஒன்றும் இல்லை. நீங்கள் விசுவாசித்து சொல்லும் பொழுது அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எதா இருந்தாலும் உங்களுக்கு கீழ்ப்படியும். நம்ம உங்கள் வாழ்க்கையில் இப்போதைக்கு நீங்கள் போயிட்டுருக்கிற பாதைகள், சில அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் ஃபெய்த் வச்சதுனால தான் நடந்திருக்கு. அந்த மலைகள்லாம் அப்படி தான் மூவ் ஆயிருக்கு. இனி அடுத்தடுத்து பெரிய பெரிய சவால்கள் வருது. ஆனால் உங்கள் விசுவாசத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ஜீவனை பேச ஆரம்பிக்கும் போது அங்கே ஜீவன் உண்டாகும். ஏன்னா இந்த வார்த்தை ஏதோ எம்டியான வார்த்தை இல்லை. ஒரு புலவர்களுடைய, கவிஞர்களுடைய, இல்லை பெரிய பெரிய அறிவாளிகளுடைய வார்த்தை இல்லை. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண அந்த மூளைக்குள்ளே இருக்கிற அறிவை வச்சுக்கிட்டே ஒரு சாம்பியன் ஆகிட்டாங்கன்னா அப்படியே உலகமே கொண்டாடுது. வா, இவங்க தான் பெரிய ஆள், ஒன்றா அறிவு, இப்படி இருக்காங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு. எல்லாவற்றையும் விட சர்வ ஞானியான தேவன், அவருடைய வார்த்தை என்னைக்கு நீங்கள் ப்ரொசியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்களோ, உங்கள் வாழ்க்கை மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
நான் பழைய ஒரு இடத்துக்கு சபைக்கு போயிட்டு இருக்கும்போது எல்லாமே ஃபுல்லாக லைஃப்பில் பிஸ்னஸ்னால ஜீரோவான ஒரு பர்சன் அப்படி போகிற போக்கில் அப்படி சர்ச்சை கிராஸ் பண்ணி அப்படி போகும்போது திடீர்னு இந்த வார்த்தையை வந்து கேட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியில் அந்த வார்த்தையை போட்டு வைக்கிறோம். இப்போ கூட நமக்கு வந்து சுற்றி சரௌண்டிங்ஸில் நிறைய வீடாக இருக்கிறனால தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துன்னு சொல்லி தான் க்ளோஸ்டான சர்க்கிளில் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு மனுஷன் காதலையும் விழ வேண்டிய வார்த்தை. ஏதோ தேவனுடைய வார்த்தையை வந்து ஏதோ பூட்டி வச்சுட்ருக்கோம்னா தேவையில்லாமல் இந்த உலகத்தில் இதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, யாருக்கும் ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு சர்ச்சை சுற்றி நிறைய க்ளோஸ்டான ஹவுசஸ் நிறையா இருக்கிறனால அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுத்து ஆனால் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கோமே ஒழிய இந்த வார்த்தையை உட்கார்ந்து எல்லாரும் எப்படி கேட்கணும்னு வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தேவனோட வார்த்தை எடுத்து வாசிக்கும் பொழுது எல்லாரும் இப்போ உங்களை மாதிரி உட்காந்துட்டு கேட்க மாட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணுவாங்களாம், தேவனோட வார்த்தையை எடுத்து வாசிக்கும்போது எல்லாரும் எழுந்து நின்று தலையை குனிஞ்சு கொண்டு தேவனோட வார்த்தையை வாசிக்கும் போது அப்படியே கேட்டு கடைசியில் அந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளால் நிறையப்படும் போது நம்ம எவ்வளோ பாவிகளாக இருக்கிறோம், எவ்வளோ தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து தேவனை தொழுது கொள்வார்களாம். அப்படிப்பட்ட வகையிலே பழைய ஏற்பாட்டிலலாம் மக்கள் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ விலையேறப்பட்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இன்றைக்கி நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாகிருச்சு. ஏன்னா இன்றைக்கி பைபிள் கூட நமக்கு ஈஸியாகிருச்சு. வேணும்னா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணால் பைபிள் வந்துடுது. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. இப்போ நம்ம சாதாரணமாக இங்கே சர்ச்சுக்கு இங்கே இவ்வளோ தூரம் வர நேற்று நம்ம எல்லா வீட்டையும் கேரல்ஸ் வரும்போது கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள். இப்போ போய் ஒவ்வொரு இடத்துக்கு அலையிறதுக்கு கொஞ்சம் நமக்கு அங்கங்கே காரில் போகிறதுக்குள்ளேயே திண்டாடி போயிடுது, இன்ச்சு பை இன்ச்சாக மூவ் ஆகுது. அப்போ அதுக்கடுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் நடந்து போகும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் பேசணும் அந்த காலத்துலலாம் பவுல்லாம் எப்படி வேலை ஊழியம் பண்ணியிருப்பாருன்னு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே என்ன இல்லை, டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அப்படியே ஒரு நாடு விட்டு நாடு போனால் எத்தனையோ நாட்கள் கப்பலில் பிரயாணம் பண்ணணும். எடுத்தோடனே ஃப்ளைட்டு கிடையாது. இப்போ உங்களுக்கு மாதிரி நாங்கள் ஃபோன் போட்டு இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் காலில் வார்த்தையை அறிவிக்க முடியாது. இவங்களா நேரில் போய் சொன்னாலே அவங்களுக்கு அந்த வார்த்தை கேட்கப்பட முடியாது. அதுக்கடுத்து தானே பைபிளே எழுதுனாங்க. பழைய ஏற்பாடு மட்டும் தானே இருந்துச்சு இல்லையா? அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு காலகட்டத்தில் தேவன் நம்மளை வச்சிருக்காருன்னு யோசிக்க முடியுது. இப்போ நான் நினச்சேன்னா இந்த வீடியோவை இன்டர்நேஷ்னல் லெவல் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும். ஏற்கனவே யூஎஸ்ஏலேருந்து நம்ம அன்புடன் அப்பாவெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். நான் ஒரு இடத்துல இருக்கேன், இந்த மெசேஜ் ஆனால் எல்லா இடத்துக்கும் நாடுகள் கடந்து கடல் கடந்து போகிற அளவுக்கு தேவன் இப்போ எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காலகட்டத்தில் வச்சுருக்காருன்னு தேவனுக்கு நன்றி செலுத்தணும். அந்த காலத்துலலாம் எத்தனையோ கப்பல் கடந்து ஏறி சென்று அங்கேயும் அப்புறம் நடையில் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு யாருன்னே இயேசுனா தெரியாது, ஜீரோ நாலேஜ். அங்கே போய் அடி வாங்கி மிதி வாங்கி சொல்லி செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஏற்றிட்டு வர்றதுக்குள்ளே அதுக்கடுத்து ரிட்டர்ன் போய் இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே இங்கே மாறிடுவாங்க. பவுலுடைய லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து ஆதங்கப்பட்டு புலம்பி தள்ளியிருப்பார் இல்லையா? அவர் எது அதை செய்ய வச்சிச்சு அவ்வளோ விஷயத்தையும்னா, அவர் வந்து கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்கி பயங்கரமாக கொடுமைப்படுத்தும் போது அதுக்கடுத்து ஒரு ஆண்டவரை பார்த்த பிறகு தான் சே இவ்வளோ ஒரு அருமையான தெய்வனை நம்ம புரிஞ்சுக்கலாம், இப்படி பண்ணிட்டோமே, நம்ம நம்பின அந்த யெகோவா தேவன் தானே இவர் அப்படிங்கிற அந்த மனசு தான் பாருங்க. நான் இந்த தேவனை 4 பேருக்கு சொல்லியே ஆகணும்னு வைராக்கியமாக எல்லா தடைகளையும் மீறி சொல்ல வச்சிச்சு. இப்போ இன்றைக்கி கூட பாருங்க, நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு வர்றதெல்லாம் ரொம்ப ஈஸியான காலகட்டம், ரொம்ப ஈஸி. இவ்வளோ க்ளோஸ்டான சர்ச்சஸ்ஸு, இவ்வளோ வந்து ஏசியை போட்டு ஒரு சேரை போட்டு இவ்வளோ ஒரு கம்ஃபர்டான ஜோன்லலாம் உட்கார்றதெல்லாம் இந்த காலகட்டம் தான். அந்த காலகட்டம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும் போது கூட பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா அவங்க பாட்டி காலத்துலலாம் கூட பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் ஒரு கிரவுண்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கும். இப்படி இப்போ நிறைய சர்ச்சஸ் இருக்கும், இருந்தாலும் அப்படி ஏதாவது ரேரான சுவிசேஷ கூட்டம் சுகமளிக்கும் கூட்டம் நடந்தால் கூட இவங்கெல்லாம் கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா கூட உடனே கிளம்பி அங்கே போய் ஒரு 3 நாள் நைட்டில் ஸ்டே பண்ணி அங்கே போடுற சாப்பாடை வாங்கி நைட்டெல்லாம் கொசு கடிக்கும்பாங்க. அதில் எங்களெல்லாம் கூட தூங்க வச்சுருப்பாங்களாம். எங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் கிடையாது. நைட்டில் கொசு கடியில் செஞ்சு நல்லா போர்வை போத்தி தூங்க வச்சு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி எப்படியாவது ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்காங்க. நல்லா ஃபஸ்ட் டைம் நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் இப்போ சைக்கிளில் தான் உட்கார வச்சு கூட்டுட்டு போவார். ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துருப்பார், பின்னாடி நான் கேரியரில் உட்காந்துக்கிட்டு கூட்டுட்டு போவாங்க. இப்படியெல்லாம் போன காலங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி காரில் போயிட்டுருக்குறோம், அது வேறு விஷயம். ஏன் நீ உண்மையே சைக்கிளில் ஒழுங்காக போனால் தான் கார் வரும். எடுத்தோடனே அப்படி வரலையே ஆண்டவரே, அங்கே பாரு அவங்களாம் ஃப்ளைட்டில் பறக்கிறாங்க, எனக்கு ஃப்ளைட்டு நீ உனக்கு கொடுத்துருக்கிறதுல உண்மையாரு. இத்தனை பேருக்கு புரியுது. அந்த ஓட்ட சைக்கிளை ஓட்டிட்டு கொண்டு போனதுனால தான் இன்றைக்கி நாங்களாம் நல்லா இருக்கிறோம். அடுத்து இனி வர ஜென்ரேஷன், அடுத்து எங்கள் ஜென்ரேஷன்லாம் அடுத்து ஃப்ளைட்டு ஜெட்டெல்லாம் வாங்குவாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும். யார் உண்மையாக செய்கிறோம் அவங்க கையில் தான் ஆண்டவர் கொடுப்பார்.
ஆசைப்பட்டு போகணுங்கிறதுக்காக இல்லை, தேவனுக்காகன்னு வாங்குங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் எல்லாமே. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளோ க்ளோஸ்டாக உங்களுக்கு சர்வீஸ் அட்டன். ஏன்னா நிறைய பேர் வேறு பேக்ரவுண்டில் வந்து வர்றீங்களா, உங்களுக்குலாம் தெரியாது இதோட வேல்யூலாம். இதெல்லாம் இவ்வளோதான் போல சர்ச்சுனா அப்படி கிடையாது. எல்லாத்துலேயும் பாருங்கள் அவ்வளோ கஷ்டங்கள். அந்த காலத்தில் விசுவாசிகள்லாம் சாதாரணம் கிடையாது. எங்கேயாவது ஒரு சர்ச் இருக்கும். அதுக்கு முந்தின ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை தேடி போவாங்க, நடந்து போவாங்க, சாப்பாடு கட்டிட்டு போவாங்க, போய் அட்டன் பண்ணிட்டு வந்தால் போதும். இன்றைக்கி தான் இவ்வளோ மூளை முடுக்கு திரும்புகிற இடம்லாம் சர்ச்சு. யூடியூப்பை தட்டினா 1000 மெசேஜ். அந்த காலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ஒரு வகையில் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் வந்து இவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறோங்கிறதுக்குமே இது ஒரு காரணமாகிருச்சோ அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டியது இல்லையா? எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நமக்கு கிடைச்சிறதுனால தான் வேல்யூ தெரியாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு இதில் யோசிக்க வேண்டியிருக்கு. எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துலேயுமே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிடுறோம், சால்ட்டா பரவாயில்ல எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கும் போயிடுச்சுங்க. அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. ஏதாவது ஒன்றுனா தங்களை தாங்களே பரிசுத்தம் பண்ணி கொள்றதுக்கே பழைய ஏற்பாட்டில் 1000 சடங்குகள் இருக்கு. லைட்டாக ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவங்க பரிசுத்தப்படுத்தி கொண்டு பாவ நிவாரண பலி செஞ்சு ரத்தத்தை கொண்டு போய் அங்கே போய் அடித்து தெளித்து மன்னிச்சிட்டாராப்பா, அதுவும் டெம்பரவரி தான். அப்படி கேட்டுட்டு வந்ததை இன்னைக்கு இந்த வார்த்தையான தேவன் அவர் ரத்தத்தினால நமக்கு பெர்மனண்ட்டாக கொடுத்துட்டார். இது நமக்கு ப்ரொசீஜர்ஸாக பார்க்க தெரியலனா இதை விட உலகத்தில் வேறு எதையுமே பார்க்க தெரியாது, தெரியவும் முடியாது. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இயேசுவை கொண்டாடுகிற இடத்துல தேவன் நம்மளை வச்சுருக்கிறார். கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னா, நாங்கள் கூட வரும்போது போய் இருக்கிறவங்க வீட்லேயே போய் சுவிசேஷன் சொல்கிறது நோக்கம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சுவிசேஷன் தெரியாமல் கிடையாது. ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் கிறிஸ்மஸை நம்ம அவங்களுக்கு சொல்லணும். ஆல்சோ உங்களை சுற்றி ஒரு 4 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கும் சொன்ன மாதிரி ஒரு சான்ஸாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு பர்பஸில் தான் இந்த கேரல்ஸ் வைக்கிறது. மற்றபடி இந்த கான்செப்டில் வந்து போகணும், அதே மாதிரி இந்த கவர் கொடுக்குறது இதுக்காகலாம் வர்றதே கிடையாது. மற்ற இடங்களில் அப்படி போவாங்களோ என்னமோ, நாங்கள் அப்படி வர்றதே கிடையாது. அந்த நேரத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு உள்ளே வருவோம், உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃப் கிறிஸ்மஸை நம்ம மைண்டில் செட் பண்ணுறது, ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கூறுறது, உங்களை சுற்றி எப்படி ஒரு 4 பேர் தெரியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்கிறது, இப்படி ஒரு சான்சஸாக எடுத்துக்கொண்டு தான் இந்த கேரல் சொல்கிறவங்களையே வேறு எந்த நோக்கத்துக்குமே கிடையவே கிடையாது. அப்படி வந்ததில் ஒரு சிலரெல்லாம் பார்க்கும்போது வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. வாங்க நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆசை மனசில் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு நாள் அவங்க வர்றதுக்கு ஒரு வழியை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். இதுதான் கேரல்ஸ். அதனால் சாண்டா கிளாஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நேற்று கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், குட்டி குழந்தை LKG படிக்குது. சாண்டா கிளாஸ் வருவாருன்னு நான் நினச்சி வந்தேன், சாண்டா கிளாஸ் இல்லையா அப்படின்னு. ஜீசஸ் வந்திருக்காருமா, சாண்டா கிளாஸ்லாம் வரமாட்டார். ஏன்னா எப்படி மைண்டில் செட் பண்ணிட்டாங்க, கிறிஸ்மஸ்னாலே ஏதோ சாண்டா கிளாஸ் பர்த்டேன்னு செட் பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர் போக போக என்ன ஆயிரும்னா, இது சாண்டா கிளாஸ்னு ஒருத்தர்னார், அவருக்கு பிறந்த நாள் போல் அதான் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்ங்கிறதே இப்போ எல்லாரும் ஷார்ட்டாக டைப் பண்ணுறேன், எக்ஸ்மஸ்ன்னு போடுறாங்க. எக்ஸ்னா என்ன, எப்பயுமே எக்ஸுங்கிறத நம்ம மேக்ஸ்லேயும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு அன்னோன் விஷயத்துக்கு தான் போடுவோம் இல்லையா? அப்போ யாரோ ஒருத்தரே பிறந்தாராம், அது இல்லை, கிரைஸ்ட் கிங் இஸ் பார்ன், மெஸ்ஸையா வந்தா. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் செஞ்சால் இன்னும் 4 பேர் வருவாங்க வேடிக்கை பார்க்குறக்கு. அந்த வேடிக்கை பார்க்குற கூட்டத்தை வச்சு ஒரு மாற்றம் நடக்க போகிறது இல்லை. வேடிக்கை பார்க்கணுன்னா உலகத்தில் 1000 வேடிக்கை காமிக்கிறாங்க. பப்புக்கு போகலாம், செய்யலாம், என்னென்னமோ பண்ணலாம். கிரைஸ்ட்டை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், கிரைஸ்ட்டை நம்ம மேக்னிஃபை பண்ணணுங்கிறதா ஒரே நோக்கம். கிரைஸ்ட் எங்கே இருக்கா, எங்களுக்குள்ளே இருக்கார் பாருங்கப்பான்னு காமிக்கிறதுக்கு தான் வரும். ஹல்லேலூயா. அவர் 4 பாட்டு பாடும்போது அவர் உயர்த்தும் போது நமக்குள்ளே இருந்த தேவன் அங்கே மகிமைப்படுகிறார். அப்போ இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வார்த்தையான தேவன், இந்த ஆதியில் இருந்த தேவன் தான் இன்றைக்கு அந்த யோவானில் பாருங்க 14 பாருங்க. அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. ஏன்னா உங்களுக்கு ஆதியாகமம்ல காமிச்சேன், எல்லாமே வார்த்தையால தான் உண்டாகுது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கூட உங்கள் வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கோங்கன்னா இந்த வார்த்தையில நீங்க வைக்கிற விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும். மற்றபடி வேற எதையுமே நான் வந்து நம்ம என்கரேஜ் பண்றது கிடையாது. போங்க தலையில் கை வைப்பாங்க, கண்டிப்பாக அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. என்னதான் நாங்கள் தைக்கு வச்சுட்டு வந்தாலும் இங்கிட்டு மறுபடியும் நீங்கள் வேறு வழியில் போயிட்டீங்கன்னா வண்டி எப்படி போயிடும், தப்பான ரூட்டில் தான் போகும். அதுக்கு இந்த வார்த்தை போய் உங்கள் இருதயத்தில் நிரம்பி உள்ளான ஆவி மனிதனுக்கு போச்சனமே இதுதான், அவன் பலன் அடைஞ்சிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி போகிற ரூட்டில் போயிட்டே இருக்கும்.
இந்த வார்த்தை எந்த பாதையில் கொண்டு போகும்? ஜீவன் உள்ள பாதையில் கொண்டு போகும், நீதியின் பாதையில் கொண்டு போகும், சமாதானத்தின் பாதையில் கொண்டு போகும். இந்த வார்த்தை தான் இன்றைக்கு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த மிகப்பெரிய இந்த வார்த்தையான தேவன் தான் இருக்கிறார். இந்த மிகப்பெரிய வார்த்தையான தேவன் இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையான தேவன் இருக்கிறாங்கிறத அறிய நம்ம சபைக்கு வரணும். உள்ளுக்குள்ள இந்த வார்த்தையான தேவன் இருந்து அதை நம்ம இன்னும் கோஆப்ரேட் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணி அவரை போல மாறுறதுக்கு சபைக்கு வர வேண்டியிருக்கு. உறவுகள் தேவை இருக்கு, வார்த்தைகள் தேவை இருக்கு, கேட்க வேண்டியது இருக்கு, விசுவாசிக்க வேண்டியிருக்கு, செயல்படுத்த வேண்டியது இருக்கு இல்லையா? நான் ஒன்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேங்க, ஆண்டவர் உள்ளே வந்துட்டார், அப்படியே நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை. அதனால தேவன் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, பிதாகுமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்க, அதுக்கடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதித்து கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு சொல்லி கொடுங்க. உயிர்த்தெழும் போது சொல்கிறார் இல்லையா, மத்தேயு லாஸ்ட்டில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ நீங்கள் இதை கேட்டு அதன்படி செய்யும் போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன்ஸ் ஆண்டவர் உள்ளே வந்துட்டார், ஆனால் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இல்லைன்னா நம்ம அதில் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். நம்ம அதில் என்ன பண்ணணும்? செயல்பட ஆரம்பிக்க. அதை செயல்படுறதுக்கு தான் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை, இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, இந்த ஜீவன் தான் உங்களை என்ன பண்ணுது? இயேசுவாக டே பை டே மாற்ற வைத்து கொண்டே இருக்கிறது. அப்போ இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்மளை ப்ரெசியஸாக மாற்றின வார்த்தையை தேவனை கொண்டாடாமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய இப்போ ரீசெண்டாக கூட செஸ்ஸில் சாம்பியன் ஆகிட்டாங்கன்னா என்ன வருது, ஸ்கூலாக பெருசாக பேசுகிறாங்க. இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் வந்துட்டாரு, உண்மையிலே ஹாப்பி தான், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் விட உண்மையிலே எல்லாத்தையும் விட ஒரு பெரிய வெற்றியை எடுத்த இயேசுவை, இவ்வளோ பெரிய சாம்பியனை, இவ்வளோ பெரிய ஒரு வீரனை, ஒரு ஹீரோவை நம்ம கொண்டாட தெரியலனா அதை விட ஒரு பரிதாபம் கிடையவே கிடையாது. நேற்று கூட கேரல்ஸ் கிளம்பும் போது என் பசங்கள்கிட்ட தான் சொன்னேன், நேரம் ஒரு விஜய் படம் போட்டு ஒரு இதை போட்டாங்கன்னா என்ன அப்படியே போட்டு பட்டாசை போட்டு என்னமோ பண்ணுறேன், அவன் என்னமோ உங்களுக்கு எதாவது செஞ்ச மாதிரி. யாருக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. நீங்கள் போய் காசை கொடுக்குறீங்க, ஒரு இதை பார்க்குறீங்க, ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு வருது. வேறு பேர் உங்களுக்கு ஏதோ ஒரு 5 பைசாவது அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்களா, இல்லை ஏதாவது வீட்டுக்கு வந்து எதாவது செய்கிறாங்களா? யாரும் எதுவும் செய்கிறதில்ல. நான் அந்த ஹீரோ, எனக்கு இந்த ஹீரோ தான் பிடிக்கும், அந்த ஹீரோ தான் பிடிக்கும். உண்மையிலே ரியல் ஹீரோ ஜீசஸ்ங்க. அப்போ நம்ம அவரை பற்றி சொல்லும் போது, கேட்கும் போதே, அப்படியே சபையில் இருக்கும் போதே ஒவ்வொருத்தவங்கள்ட்ட சுவிசேஷமா சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. இப்படி நீங்கள் இவரை ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை மூலம் அவரை மகிமைப்படுத்துவது ஆட்டோமேட்டிக்காகவே வரும். நீங்கள் போய் யாரும் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் இந்த படம் பார்த்தேன், என்னமா நடிச்சிருக்காரு அப்படின்னு விஜய் வந்து உங்களுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ணி தயவுக்கு ஒரு 4 பேர்ட்டு சொல்லுங்க அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. விஜய் மட்டும் இல்லை, எல்லா ஹீரோஸையும் வச்சுக்கோங்க. அவர் வந்து பாலிவுட்டாக இருந்தாலும் சரி, ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே பார்க்குறீங்க, பார்த்துட்டு அது இம்ப்ரெஸ் ஆகுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 பேர்ட்ட போய் சொல்லி அவனே டிக்கெட் எடுத்து பார்க்குற அளவுக்கு பண்ணிடுறீங்க. ஆமாவா இல்லையா? அதுவாக நடக்குது. ஏன்னா அந்த விஷயம் உங்களை அப்படி இம்பேக்ட் பண்ணுது. இந்த விஷயம் உங்களை என்னைக்கு இம்பாக்ட் பண்ணுதோ அப்போதான் உங்களை பார்த்து 4 பேர் சர்ச்சைக்கு வருவான். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய வைங்க. என்ன பண்ணா தெரியுமா, என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா உனக்கு. இன்னும் இது ஒரு மதம் மாத்திர மாதிரி பார்த்துட்டு இருக்குது. மதம் மாத்திரது இல்லை, இது வாழ்க்கையை மாத்திர ஒன்று. இது உன்னுடைய உயர்வை கொண்டு வருகிற ஒன்று. வாழ்க்கையில் தலையில இருக்கிற எவ்வளோ பெரிய சாபமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் புரட்டி போடுகிற ஒன்று, அதெல்லாம் பாதாளத்தெல்லாம் தூக்கி விடுகிற ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து அவங்களுக்கு சொல்கிற விஷயத்திலே பாருங்கள். சிலர்லாம் அப்படியே அந்த படத்தில் அங்கே அப்படி இருக்கான், அந்த இடத்துல இப்படி இருக்கான் சொல்கிறதுலேயே 4 பேருக்கு போய் பார்த்துடலாமே, இந்த படம் நல்லா இருக்கும் போல இவங்க சொல்கிறத பார்த்தா அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. போதா குறைக்கு எங்கே பார்த்தாலும் அது ரிலேட்டடான பாட்டை போட, போஸ்ட்டை காமிக்க, சும்மா இருந்தால் கூட அதில் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு தோணிடுது. நீங்கள் நம்ம கூட யூடியூப்லலாம் போகிறோன்னா ஏதோ எங்கள் ஃபேஸை காமிக்கிறதுக்காக யாருக்காகவும் இல்லை, இந்த தேவனை 4 பேர் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான். வேற எந்த நோக்கமுமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் தேவன் செஞ்சிருக்காரு, ஆனால் அந்த உலகம் கொண்டாட மாட்டேங்குதே, புரிஞ்சுக்கிற மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஆனால் இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிறணும். நம்ம ஜீசஸ் என்ன பண்ணணும்? கொண்டாடணும். ஜீசஸ் என்ன பண்ணணும்? கொண்டாடணும். யூ ஷுட் செலிப்ரேட் ஜீசஸ். யூ ஷுட் செலிப்ரேட் ஜீசஸ். என்னங்க செலிப்ரேட் பண்ணுறீங்க? கிறிஸ்மஸ் அன்னைக்கு செலிப்ரேஷன் என்ன? சீரியல் பல் போடுறது சந்தோஷம், ஹாப்பி. கிறிஸ்மஸ் டே வைக்கிற சந்தோஷம், ஹாப்பி. ஸ்டார்ஸ் தொங்க விடுறது சந்தோஷம், ஹாப்பி. புது ட்ரெஸ் சந்தோஷம், ஹாப்பி. பிரியாணி சாப்பிட்றீங்களா? சந்தோஷம், ஹாப்பி. எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாத்துக்கும் வாட் இஸ் த மோட்டிவ், வாட் இஸ் த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்? ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் எங்களுடைய ஹீரோ. அவரை கொண்டாடுறதான் ஒவ்வொரு நாளும். கிறிஸ்மஸ்ங்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை, ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறோம். நியூ இயரும் ஒவ்வொரு நாளும் தேவன் புதுசாக அவர் கிருபையில் நமக்கு தரார். ரெசரக்ஷன் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறோம்.
மரித்ததை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறோம். ஆனால் வேர்ல்டு லெவலில் சேர்ந்து பண்ணும்போது அது 4 பேருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக தெரியுங்கிறதுக்காக அன்றைக்கி நம்ம காமிக்கிறோம் ஒழிய, ஒவ்வொரு நொடியும் அவர் எனக்காக வந்ததையும் மரித்ததையும் உயிர்த்ததையும் எனக்குள்ளே இருப்பதையும் கொண்டாடுவதுதான் உண்மையான கிறிஸ்தவம் இல்லையா? இப்போ இங்கே பாருங்க, இந்த வார்த்தை இவ்வளோ பெரியவர் இன்றைக்கு யாருக்குள்ளே வந்திருக்காரு? கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எத்தனை பேர் தேவன் செஞ்ச இந்த விஷயத்தை ஹீரோயிசமாக பார்க்குறீங்க? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, தெரிஞ்ச சகோதரி, அவங்க இத்தனைக்கும் ஒரு கிறிஸ்டியனில் ஒரு பேக்ரவுண்டு, அவங்க எல்லாம் வந்து சிலை வழிபாடுகள் சுருப வழிபாடுகள் கொண்டாடுவோம். ஐயோ ஜீசஸ் எல்லாம் கும்பிடக்கூடாது, ஏன்னா கும்பிட்டாலே உடம்பு முடியாமல் போகும், இல்லை ஒரு லைஃப்பில் வந்து இது இருக்காது. ஏன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, சிலுவையில் அப்படியே பரிதாபமாக தொங்குற மாதிரி இருக்கார்ல, அதை பார்த்துட்டு போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டி வராது, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எப்படிலாம் பிசாசு பாருங்க போட்டு வச்சுருக்கான், எப்படியெல்லாம் தேவையில்லாத விதைகளை விதைச்சி வச்சுருக்கான். அப்போ வந்து இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நகையெல்லாம் போட்டு செய்கிற மாதிரி சில ஸ்டாச்சூஸ் வச்சுக்கிடுவாங்க. அதை பார்த்துட்டே இருந்தால் உனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், அப்போ உனக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் குண்டா ஒரு பொம்மை வச்சுக்கிறாங்க, அந்த ஏதோ ஒரு பொம்மை, எனக்கு பேர்லாம் சரியாக தெரியாது, என்ன நம்ம பொம்மை வச்சுக்கிட்டு அந்த டேபிளில் வச்சுக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் உனக்கு யோகம் வரும் அப்படின்னு வச்சு, இப்படி எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும், இது நான் நெகட்டிவ் எனர்ஜி வரும். இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஜீசஸ் வந்து அப்படியே ரத்தமா அப்படியே பரிதாபமாக தொங்குறாரு, இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? பாருங்கள், ஒரு லேடி பிக்சர் ஆர்சியில் என்ன பண்ணுவாங்க, மேரியை தாங்க பாங்க, பாருங்கள் எவ்வளோ நகை போட்டு இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தால் தாங்க பார்க்குறதுக்கு அப்படி மங்களகரமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு. பாவமே, இருக்கிறதுலே பெரிய பிளெஸ்ஸிங்கே கிராஸில் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. பிசாசு எப்படியெல்லாம் பாருங்கள், 1ஆம் நம்பர் இந்த மூளையில் வந்து என்ன சொல்கிறது, மூளையில் கேன்சர் வர்றவன்னு சொல்கிறது, அப்படி தான் சொல்லணும். அப்படி வர்றவனுக்கு தான் இப்படியெல்லாம் யோசிக்க தெரியுமா அப்படின்னு தெரியல, அவ்வளோ ஒஸ்ட்டாக யோசிக்கிறாங்க. இங்கே தேவன் சொல்கிறாரு, சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இயேசு அன்னைக்கு வந்து அவ்வளோ தூரம் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கல, நமக்கு வாழ்வே இல்லை. இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஓரளவு நல்லா இருக்கிறோன்னா அது தேவனுடைய கிருபை. இன்னும் பெருசாக நல்லா இருக்க போகிறோம். இப்போ இங்கே போட்டிருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை நாடும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அது வேற யாருடைய மகிமை இல்லை, பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஜீசஸை பார்த்தீங்கன்னா தேவன் எப்படிங்க இருப்பார்? நிறைய பேருக்கு பார்க்கணும்னு ஆசை. அப்படி பயங்கரமாக இருப்பார். அந்த பவுலுக்கு வந்து காட்சி கொடுக்கும்போது அவர் 3 நாள் கண்ணு தெரியாமல் போச்சான். ஒரே நேரத்தில் இப்போ இந்த ஃபோக்கஸ் லைட்டை நீங்கள் ஒரு தடவை அப்படி பார்த்துட்டு அப்படி குனிஞ்சிங்கனாலே மங்களா தெரியும். அப்போ தேவன் இவ்வளோ பெரிய வெளிச்சம், அதையும் பட்ட பகலில் பவுலுக்கு காட்சி கொடுக்கும்போது பயங்கரமாக வெளிச்சத்தில் வந்தார். அவருக்கே வந்து புரியலை. அதை பார்த்துட்டு அவரே சொல்ல தெரியவில்லை, இவர் தான் ஆண்டவர்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் அப்படி எப்படியோ ஒரு தடவையாக பார்த்துடணுங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை. உண்மையிலேயே தேவனை 100% வெளிக்காட்டும்படி இயேசு வந்தார். எப்படி வந்தார்? இந்த உலகத்திலே சிங்காசனத்தில் இருந்து இறங்கி எங்கே வந்து பிறந்தார்? அவர் நினச்சா எங்கே பிறந்திருக்கலாம்? இருக்கிறதுலையே வந்து பெரிய கோடீஸ்வரன் யாருப்பா? அந்த கோடீஸ்வரன் வீட்டில் தங்க கட்டில் இருக்கா, தங்க மெத்த இருக்கா? அதுக்கடுத்து நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஏன்னா டாய்லெட் கூட தங்கத்தில் கட்டி வச்சுருக்கிறாங்க நிறைய பேர், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில். தொட்டில் அதெல்லாம் போடுவாங்களா, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களா, அந்த இடத்துல அப்பாயின்ட் பண்ணு, போய் கபிரியல் மைக்கேல் ரெடி பண்ணுங்க, அங்கே இருக்கிற லேடி யாராவது பார்த்து பிடிச்சி சொல்லிட்டு வா, நான் வந்து பிறக்க போகிறேன்னு அப்படின்னு வந்தாரா? இல்லை. எந்த இடத்த சூஸ் பண்ணார்? இருக்கிறதுலையே, அதாவது நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம் இல்லையா, சேரி அப்படின்னு சொல்லுவோம்ல, சேரி அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி தான் அந்த பெத்லஹேமில் அந்த இடம். எல்லாரும் நாசரேத், பெத்லஹேம் அந்த இடங்களெல்லாம் ரொம்ப கிராமத்திலே குக்கிராமம், அது சாதாரணப்பட்ட ஃபேமஸான இடம் கூட சொல்ல, இப்படி அந்த இடம் ஆமாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எல்லாரும் புறக்கணிக்கப்படுற ஒரு இடம், ஒரு பிளேஸ். அந்த இடத்துலையாவது ஒரு ஓட்டு வீட்டில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துலையாவது ஒரு ஓட்டு வீட்டில் ஒரு சாதாரண ஒரு தரையில் பிறந்தாருங்க. அது கூட இல்லை. அனிமல்ஸ், விலங்குகள் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மாட்டு தொழுவம் ஒருத்தவங்க வீட்டுக்கு பின்னால் கிடக்கு. அந்த மாட்டு தொழுவத்தில் போய் யாரு? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். நமக்கெல்லாம் ஜெபம் எப்படி இருக்கு? தேவனே யுஎஸ்ஆ யூகேவா, இல்லை அங்கே போயிடலாம், ஆஸ்திரேலியா போயிடலாம், அங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் கம்பெனியில் எனக்கு வேலை கொடுத்துருங்க, சோத்திரம் ஆண்டவர், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு. நல்லது, நல்லா இருங்க, ஏன்னா உங்களுக்காக அவர் வந்தார். எப்பயுமே ஒரு மனுஷன் எப்படி யோசிப்பான்னா, கீழேருந்து மேலே போகணும் யோசிப்பான். இவர் மேலேருந்து உங்களுக்காக கீழே வந்தார். அது சாதாரண ஏதோ மேலே இல்லை. கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்துட்டாலும் இந்தியாவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ நல்லா இல்லை இந்தியா, இங்கே குப்பையாக இருக்குது, இன்னும் ஈயெல்லாம் வந்துருச்சு, ஐயோ அங்கெல்லாம் எங்களுக்கு வரவே வராது. ஏன்னா அப்படி உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாறிடும். யாரை சொல்லியும் குத்தம் இல்லை, நம்மளாக இருந்தாலும் அப்படி தான் மாறிடும். சரிங்களா?
ஆனால் தேவன் பரலோகத்தில் இருந்துட்டு பூலோகத்துக்கு வரார். பரலோகம் பூலோகம் எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்லி வந்து இந்த வெல்த்தை வச்சு பார்க்கக்கூடாது. பரலோகத்துலங்க பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போன ஏன் ஆசை தெரியுமா? 5 ஸ்டார் ஹோட்டலுமா இப்படி இருக்குன்னா பரலோகம் எப்படி இருக்கும்? எப்படியோ ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்துடணும்டா. பரலோகம்னா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தன்னா என்ன? நேர்மை, உண்மை, பிரச்சனையே இருக்காது. தேவனோடு வாழ்ற வாழ்க்கை இல்லை. பரலோகம் பரலோகம் பரலோக வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம்ல. பரலோகத்துலேருந்து இறங்கி வந்தார் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். எதை மிஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் வேணாம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றாரு. வசனம் சொல்லுது, எடுங்க பிலிப்பியர் 2:6-7. அவர் யாரு? இயேசு தேவனுடைய ரூபமாயினா அவர் வந்து அவரை மாதிரி அவரே தான். தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஏன்னா இங்க தேவனுக்கு சமமா இருப்பதுன்னா என்ன? ஈக்குவாலிட்டி வித் காட். அவர் ஒன்றும் தேவன் ஒன்றும் தனி கிடையாது. அவர் தேவனே தேவன் அவரே. அவ்வளோ தூரம். ஏன்னா இங்கே பார்த்தோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் இல்லாமல் ஒன்று உண்டாக்கப்படவில்லை. அந்த தேவன் இயேசு பிதாவுக்கு ஈக்குவலாக எல்லாமே இருக்கிறாரு. அப்படி இருந்தும் அதை எப்படி நினைக்கலையா? கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படின்னா என்ன? இவ்வளோ பெரிய பதவி, இவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சிருச்சு, இதெல்லாம் விட்டுட்டு நான் போய் ஒரு மாட்டுக்கோட்டைகையில் இந்த மனுஷங்களுக்கு, அதுவும் இந்த மனுஷங்க நல்லவங்களா? நம்மளாம் ரொம்ப நல்லவங்க எத்தனை பேர் சொல்கிறீங்க? கையை தூக்கி சொல்லிருங்க பார்க்கலாம் ஒரு ஆளாவது. நான்லாம் சூப்பருங்க, யோகியோங்க அப்படின்னு. யாருமே சொல்ல மாட்டேங்க. பரவாயில்ல, அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இப்படி தாங்க இருப்பேன் அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள அதுக்கு தான் இயேசு வந்திருக்காரு இல்லையா? நம்ம ரொம்ப யோகியம் கிடையவே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நமக்காக வந்து அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய இடத்த விட்டு, அவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டு, அவ்வளோ பெரிய எல்லாத்தையும் விட்டு. ஏன்னா இயேசுனா யார்? தேவனே. தேவனே. பரலோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அங்கே தேவன் இருக்கிற இடத்துல அங்கே ஒளி இருக்கு. அந்த இடத்துல இருளுக்கு வேலையே இல்லை. அங்கே எந்த அழுகைக்கு கண்ணீருக்கு வேலையே இல்லை. அங்கே முழுக்க 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 என்னதான் இருக்கு? தேவனுடைய அந்த பிரசன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க ஜீவன், லைஃப். இங்க அப்படி ஆப்போசிட் உலகத்துக்கு வர்றாரு. உலகத்தை அப்படி பாக்குறாரு. எதால முழுக்க முழுக்க பிடிக்கப்பட்டிருக்கு? பாவத்தால பிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி யார் இருக்கான் பாக்குறீங்க? ஃபுல்லா இங்க 1000 வாட்ஸ் லைட் போட்ட மாதிரி ஒரு இடம். அங்க பார்த்தா ஓன்னு இருட்டு. அதுக்குள்ள போனோம். பாவ இருள். இங்க பரிசுத்தம். இங்க தேவனுடைய ஜீவ ஒளி, ஜீவன் புரண்டோடுகிறது. எல்லா இடத்துலையும் லைஃப். அங்க டெத்து. இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வராரு பாருங்க. லைஃப்ல இருந்து எதை நோக்கி வராரு? டெத்தா கிடக்கிற அந்த உலகத்தை நோக்கி வராரு. ஏன்னா நம்ம எல்லாருமே டெத்துல கிடந்தோம், எல்லாருமே பாவத்துல கிடந்தோம். நல்லா உலகத்தில் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் கூட உலகத்தில் உங்கள் பாடியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பார்க்குறதுக்கு எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு பெரிய தொற்றுவாதி, இப்போ கொரோனா மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் இருக்குது. பக்கத்தில் போனால் கண்டிப்பாக என்ன ஆயிரும்? உங்களுக்கு வந்துடும். உங்கள் உடம்புல இப்போ வரைக்கும் டாக்டர்கிட்ட கூட போகாத ஒரு உடம்பு, ஒரு டேப்லெட் கூட போடாத ஒரு உடம்பு, அவ்வளோ நல்ல ஹெல்த்தி பாடி. அவங்ககிட்ட போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். போனால் கண்டிப்பாக என்ன வந்துடும்? கொரோனா வந்துடும், அஃபெக்ட் ஆகும், சாவோன்னு தெரியும். அப்படிப்பட்ட பெரிய கொரோனாவை விட மோசமான பாவத்தை வெல்ல தான் இயேசு வந்தார். தெரிஞ்சே வர்றார். அவர்கிட்ட எந்த ஒரு பழுதும் இல்லை, ஃபுல் பர்ஃபெக்ட். இங்கே ஒஸ்ட்டு, ஆனால் அந்த ஒஸ்டா தன்னை மாற்றி கொண்டு நம்மளை பெஸ்ட்டாக மாற்ற வந்தார். இத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியும். எப்பயுமே நம்ம கிறிஸ்டியானிட்டியில் போய் சேர்ந்துட்டேங்க, கார் வந்துடும், பங்களா வந்துடும், அது வரும். இந்த இயேசு எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்காங்கிற அறிவு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த அறிவு வந்து ரட்சிப்பை கொண்டாட ஆரம்பிக்கணும், இந்த இயேசுவை கொண்டாட ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நன்றி செலுத்தணுன்னே தோணலைங்க. இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணணுன்னே தோண மாட்டேங்குது. ஏன் தோண மாட்டேங்குது தெரியுமா? இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால தான். அதுக்கு தான் வாழ்க்கையில் ஒரு தடவை கிறிஸ்மஸ்ன்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வைக்கிறாங்க. ஏய் இவ்வளோ பெரிய தேவன் உனக்கா என்ன செஞ்சுருக்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபுல் லைஃப் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நித்திய நரகம்தான் அப்படின்னா, அங்கே நரகத்தை பற்றி பைபிள் என்னென்னலாம் சொல்லுது உங்களுக்கு தெரியுமா? ஹெல் அப்படின்னு சொல்கிறோம், நரகம், பாதாளம்னு சொல்கிறோம். அதை பற்றி வேதத்தில் சொல்கிற சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? அழுகையும் பற்கடிப்பும் அப்படின்னா 24 hours என்ன இருக்கும்?
அழுகனா எப்பயுமே சும்மா ஆனந்த கண்ணீர் வரும் அழுகையா? பிரச்சனை, போராட்டம், அங்க பிசாசு மொத்தமா உட்காந்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்கிறான். முழுக்க முழுக்க நித்திய நரகம், நித்தியத்துக்கும் நரகங்க. இங்க எந்திரிச்சு இப்பயாவது மனுஷன் நினைக்கிறான் ஒரு 70 வயசு வரைக்கும், அதுக்கடுத்து அப்பா செத்தா நிம்மதியா இருக்கும் அப்படின்னு. நீ சாகவே முடியாது, நரகத்துல கிடக்கணும் கடைசி வரைக்கும். மீட்கவே முடியாத ஒரு இடம் நரகத்துல இருந்து உங்களை ஒரே ஒருத்தர் மீட்க வந்தார், இயேசு. இதெல்லாம் நினைக்கணும். ஒரு சிலருக்குலாம் அதனாலதான் பாருங்க, சில நேருக்கு சிலருக்குலாம் தரிசனம் கொடுக்குறாரு தேவன். திடீர்னு சொல்றாங்க ஒரு சிலர்லாம், இப்படி இருந்தேங்க, எத்தனையோ பேர் சாட்சி புக்கெல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு நாள் நரகத்தில் அப்படின்னு சொல்லி. சிலரெல்லாம் அப்படிலாம் போனாதான் மாறுறாங்க. அப்படி அப்படியே கொண்டு போய் இது காமிக்கிறாரு. உண்மையிலே நரகனை எப்படி இருக்கு பார். அப்படி மேல இருந்து பார்த்தாலே ஐயோ பயங்கரமா இருக்கு. ஆண்டவரே உள்ள விழுந்து போட்டுறாதீங்க. ஐயோ அதனுடைய வெப்பம் தாங்க முடியல. சூரியனே உங்களுக்கு பக்கத்துல இங்க இருந்து பார்க்கவே தாங்க முடியல. அங்க எத்தனையோ மடங்கு நெருப்பு, அக்கினி, உள்ளுக்குள்ள ஆண் கத்துற மக்கள் கூட்டம், அழுகை, பற்கடிப்பு, பயங்கரமான ஒரு இமேஜஸ்லாம் சொல்றாங்க. அது நரகத்தை பற்றி புக்ஸே நிறைய இருக்கு, நீங்க என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இது ஒரு சைடு பார்க்கணும்னா, அப்படி இடத்துலயா நான் மாட்ட வேண்டிய தூக்கி வச்சிருக்காருன்னு அப்பதான் அந்த இயேசுவோட அருமை தெரியும் நமக்கு. நிறைய நம்ம அதெல்லாம் சொல்றது கிடையாது, நரகம்னு ஒரு 2 வேர்ட்ல சொல்லிடுறோம். ஆனா உண்மையா ரியாலிட்டி, இப்போ கொஞ்சமா உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கிற பிரச்சனையே என்ன சொல்றீங்க, வாழ்க்கையே நரகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. இது ஒரு சின்ன போர்ஷன் தான். லிட்டரலா நரகத்துல இப்ப விழுந்துட்டீங்கன்னா அது எவ்வளவு ஒஸ்டா இருக்குங்கிறத நீங்க நிறைய போய் போட்டு பாருங்க, புக்ஸஸ் எல்லாம் விற்கும். அங்க ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அருவருப்பாகவும் இருக்கும், சகிக்க முடியாதா இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாது, இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். புழுக்கள் இருக்குன்பாங்க, அப்படி இருக்குன்றாங்க, அப்படியே ஒவ்வொன்று கட்டி கொண்டுறாங்க. இவ்வளோ ஒரு ஒஸ்டா இடத்துல தான் நம்ம எல்லாரும் போய் என்ன பண்ணியிருக்கணும், பட்டறையை போட்டிருக்கணும். அங்கிருந்து நம்ம தேவன் தூக்கி எடுக்கிறார். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சேன், கொடைக்கானல்ல ஒரு தடவை அந்த மலை பாறையில் ஒரு நண்பன் விழுந்துட்டான்னு சொல்லி, அந்த மலை ஒரு டீப்பு, ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு அடியில் போனாலே நம்மளால் அங்கே இருக்க முடியாதுங்கிறாங்க. ஆக்சிஜன் சப்ளை இருக்காது, ஃபுல் இருட்டு, ஃபுல்லாக வவால்கள் இதுமாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பாறை இடுக்கில் போய் மாட்டி உள்ளே போய் ஒருத்தன் தொங்கிக்கிட்டு இருக்கான் 2-3 நாள். அவனை மீட்க உண்மையான நண்பன் என்ன பண்ணுறான், தன் உயிரையே பணைய வச்சு போய் கடைசியில் மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது சாதாரணமாக ஒரு பூமியில் ஒரு பிளேஸுங்க. நான் சொல்கிறது ரியலான ஒரு நரகம். அங்கேருந்து மீட்டெடுக்க தான் யார் வந்தா, இயேசு வந்த. கொஞ்சம் நம்மளால் இந்த ஏப்ரல் மே அடுத்து வெயில் அடிக்கும், எவ்வளோ மழை பெய்யுது, அடுத்து வெயில் அடிக்கும், தாங்க முடியல. நித்திய நரகம். அங்கிருந்து என்னை மீட்டெடுக்க ஒருத்தர் வந்தாரா அப்படி நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ நமக்கு இயேசுனா அது கொடுப்பாரு அது கொடுப்பாரு. எல்லாத்துக்குமே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி சொல்றீங்களே, தாவீது அதை எதுக்காக எழுதினார் தெரியுமா? எதுக்காக எழுதினார்? என்னை ராஜாவா மாத்திட்டீங்க, ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. என்னை ஆடு மேய்க்கிறவன்ல இருந்து இப்படி உயர்த்திட்டீங்க, ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி அப்படி சொன்னாரா? இல்லை. சங்கீதம் 103 என்ன போட்டிருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு முதல்ல 1-2 வசனங்கள் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தி சொல்றார். எதுக்கு இதை எழுதினாரு? 3-4 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 103. அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு, அந்த அழிவுன்னு சொல்றதான் நான் சொல்றேன் இந்த நரகம். தாவீதுக்கு எவ்வளவு ஒரு நன்றி உணர்வு. எதுக்கு? ஆத்துமாவே கர்த்தரையே சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தே சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். என்னங்க உங்களுக்கு உபகாரம் செஞ்சாருன்னு கூப்பிட்டு கேட்டா என்ன சொல்றேன், அக்கிரமத்தை மன்னிச்சாருங்க. அது நீங்க ஒரு ஆளுக்கு மன்னிச்சாதான் அந்த மன்னிக்கிற வேல்யூ உங்களுக்கு தெரியும். இல்ல ஒரு சிலர்கிட்ட நீங்க மன்னிப்பை கேட்டு பாருங்க, அவங்க உங்களை மன்னிக்கிறாங்களாங்கிற வச்சுதான் ஓஹோ ஆண்டவர் என்னை மன்னிச்சது எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரியும். சில பேருக்கு நான் சொல்ற புரியும். ஒரு டீச்சர்ட்டே போய் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண, நோ யூ ஆர் ராங், இதுக்கு அடி வாங்கணும், மார்க்கை குறைச்சி தான் ஆவேன் அப்படி சொல்லுவாங்க. சரி போ அப்படின்னு ஒருத்தவங்க மன்னிச்சு விட்டாதான். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கே இப்படி கஷ்டமா இருக்கீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஒரு லேட்டாக போனால் நிற்க வச்சிடறாங்க. HM போய் பாரு, பிரின்சிபலை போய் பாரு, பேரண்ட்ஸ் அடுத்து கூட்டுருவாங்க. அதெல்லாம் உனக்கு எவ்வளோதான் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியும், மன்னிக்க முடியாது அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? வேலைக்கு போனோடனையும் பரவாயில்ல 10 நாள் லீவ் போட்டால் நாங்கள் சம்பளத்தை கொடுத்துட்றோம் அப்படி சொல்கிறாங்களா? அதெல்லாம் மன்னிக்க மன்னிச்சிருங்க. இங்கே தேவன் ஏதோ சாதாரண ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டீங்க இல்லைங்க. பிசாசின் பேச்சை கேட்டு தேவனுக்கு எதிராளியாகவே இருந்தோம், அப்படி இருந்தும் நமக்காக மன்னித்தார். அப்ப மன்னிப்பை நான் பெருசா வேல்யூ பண்ணணும். என்னையே ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு,
ஏன் கடவுள் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு அந்த வேல்யூ போகும். என்னை ஏன் மன்னிக்கணும், நீ அப்படிதான். ஏன்னா அந்த உலகத்தில் நம்மளை குறை சொல்றதுக்கு, குற்றம் சொல்றதுக்கு, நீ சரியில்லைன்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்களா? அப்போ தேவனையும் பரவாயில்ல விடு, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது அன்பு வேல்யூ நமக்கு புரியணும். பாருங்க, உன்னை மன்னிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு தேவனுக்கு 100% ரைட்ஸ் இருக்கு, ஆனாலும் அவர் மன்னிக்கிறார். நீ அவ்வளோ ஒரு ஒஸ்டான பாவம் பண்ணிட்ட, மன்னிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்கிறேன் இல்லையா, தேவன் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொள்கிறாரு எல்லா ஜனங்களையும். இஸ்ரேல் மக்கள் செஞ்ச எல்லா பெரிய பெரிய தப்புகள், அவங்க போய் எதிரிகிட்ட மாட்டுறது, அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறது, ஒரே ரீசன் என்ன தெரியுமா? என்ன பைபிள் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. எங்கேருந்து இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் மீட்டாருங்க, மறுபடியும் போய் எங்கே இப்படி போய் மாட்டினாங்க, அதுக்கு மறுபடியும் போய் மீட் எடுக்கிறார். மறுபடியும் போகிறாங்க, எதிரிகள்கிட்ட மாட்டுறாங்க, ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. அப்புறம் ஆண்டவரேன்றாங்க, மறுபடியும் மீட் எடுக்கிறார். எதனால? கீழ்ப்படியாமை தான். மெயினா என்ன பண்ணாங்க? முறுமுறுக்கிறது, நன்றி மறக்கிறது, விக்கிரக ஆராதனை. மெயின் ரீசன் இஸ் விக்கிரக ஆராதனைனா, அங்க வந்து தேவனை விட்டுட்டு நீ இன்னொரு ஆளை வைக்கும் போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கடன் சீட்டு கட்ட மாதிரி போய். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள், உங்கள் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து பாருங்கள். என்னை மன்னிச்சுக்கிறாரு, நான் அப்படியே நைஸாக எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கோங்க, வேண்டான்னு சொல்லலை. இன்றைக்கு அந்த மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இயேசுன்றதுனால கழுவப்பட்டிருக்கோம், வேணாம். ஆனால் அந்த விக்கிர ஆராதனை கொண்டு போய் நம்மளை எங்கே போய் விடுது? கீழே கொண்டு போய் பாதாளத்தை விட்டுருது. இஸ்ரேல் மக்களை அப்படி தான் கொண்டு போய் ஒவ்வொரு தடையும் தூக்குறாரு. ஏன்னா ஒரு இடத்துல இப்போ இவர் தான் கணவர், இவர் தான் மனைவி, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல கணவனை கழட்டி விட்டுட்டு வேற பக்கம் சுற்றுறது தான் விக்கிர ஆராதனை. சில பேருக்கு புரியுது. அதுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்லுவீங்களா? அப்படி சொன்னால் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? வேற பட்டம் கட்டிடுவாங்க. தேவன்கிட்ட மட்டும் எக்ஸ்கியூஸ் சொல்லிடுறோம். ஆண்டவரே நான் போய் சும்மா நின்னேன், ஆனால் உங்களை மட்டும் தான் நினச்சிக்கிட்டேன். இதே கொஞ்சம் வேற மாதிரி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேஜில் பேசினா நல்லா இருக்காது. இத்தனை பேருக்கு புரியுது. நான் நின்னேன், கண்ணை உன் மனசுக்குள்ள உங்களை தான் நினச்சிருக்கேன், ஆனால் அப்படியே இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது கொஞ்ச நாள் ஓகே, ஆரம்பத்தில் ஆண்டவருக்குள்ளே வரீங்களா, சரி அட்ஜஸ்ட் பண்ண முடியல, விட்டு கொடுக்குறேன்னா எப்போ பார்த்தாலும் கடைசி வரைக்கும் அப்படி தான் வண்டி போச்சுன்னா ஒரு யூஸும் கிடையாது. வேதத்தில் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றவர்கள் ஒரு இடத்துல கூட வைக்கப்பட தேவன் விடவே இல்லை. செயின்ட் ஆண்டனின்னு ஒருத்தர் இருக்கார். செயின்ட் ஆண்டனி பேரில் சர்ச்சஸ்லாம் வச்சுருக்காங்க. அவர் நிறைய மிராக்கிள்ஸ்லாம் பண்ண சொல்கிறாங்க, புக்கெலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அம்மா ஃபாரினில் எங்கே பார்த்தாலும் சர்ச்சுக்கு போக தடை பண்ணுறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நீங்கள் கிறிஸ்டினாவே இருந்தாலும் சரி, அங்கே ஒருத்தன் இருப்பான் கிறிஸ்டினாக இருந்துக்கிட்டே சர்ச்சுக்கு போட மாட்டேங்கிறான், அவன் பேருக்கு கிறிஸ்டியன், உள்ளே இருக்கிறதுலாம் பிசாசு. புரியுதா உங்களுக்கு? இன்னும் இவங்க மட்டும்தான். நிறைய பேர் நினச்சிக்கோங்க, நாங்கள் மட்டும் இந்த பேக்ரவுண்டில் இல்லைன்னா மட்டும் நாங்கள் வேறு மாதிரி இருப்போம். நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும் தடை பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்க தான் செய்யும். அதையும் மீறி வர்றது நம்ம கையில் தான் இருக்குது. நான் மட்டும் இதில் பிறந்திருந்தேன்னா அப்படி இருந்திருக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரு பிசாசு இருக்கும், அதை தாண்டி வரணும் நம்ம தான். உங்களை சுற்றி எப்பயுமே வாசல் ஓப்பன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டு போகலாம், யாரும் வரமாட்டாங்க, விடவும் விடாது பிசாசு. நீ ஏன் கீழே இருந்த, நீ எப்படி போகிற அப்படின்னு. அப்போ பாருங்கள், அந்த அம்மா வீட்டுக்காரன் எப்பயுமே சண்டை போட்டு செஞ்சு தான் சர்ச்சுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை. அதான் நம்ம சர்ச்சில் 99% நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு அதெல்லாம் புரியும் அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் இல்லையா? அந்த வெளிநாட்டிலையும் பாருங்கள், அங்கெல்லாம் வந்து பனி அதிகமாக ஊற்றும். இந்த டிசம்பர் காலத்தில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மைனஸில் போயிட்டுருக்கு. பனி கொட்டும், மழையே பனியாக தான் கொட்டும். அதில் முக்கியமாக ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிற இடத்துல, ஒரு நல்ல ஹைட்டான இடத்துல ஒரு சர்ச்சு வச்சுருப்பாங்க. அந்த அம்மா பாருங்கள் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி சொன்னோம். அப்போ அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப சொல்லி அடித்து என்னவோ பண்ணி பார்த்துருக்காரு. இந்த தடவை நீ போனேன்னா மொத்த முடியும் கட் பண்ணி மொட்டை அடிச்சிருவேன். என்ன சொல்லிட்டாரு? மொட்டை அடிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டார். நீ என்ன பண்ணாலும் நான் போவேன். அதே மாதிரி மொட்டையை அடிச்சிட்டார். ஏன்னா மொட்டை அடிச்சா வெளியில் போக மாட்டோம், நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு. நான் சொல்கிற புரியுது அவங்களுக்கு, சின்ன பிள்ளைக்கு கூட புரியும். அப்போயும் அந்த அம்மா என்ன பண்ணிருச்சே, வாசலை பூட்டிட்டு நான் கிளம்புறேன். சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ளே முடி வளர்ந்துருச்சாங்க. இது ரியல் த மிராக்கிள். நீ இப்படி விசுவாசத்தில் தான் உனக்கு அப்படி நடக்கும். சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ளே முடி வளர்ந்து நார்மல் மாதிரி எப்பயும் போல ஆயிடுச்சான். மொட்டை அடிச்சவருக்கு எப்படி இருந்துடும்? நிறைய பேருக்கு இப்படிலாம் நீங்கள் வீட்டில் இருக்கும் சூடு காமிக்க மாட்டேங்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துருப்பேன். என்னடா இது, என்ன செஞ்சாலும் இப்படி வந்துடுது. விசுவாசம். இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள் அன்னைக்கெல்லாம் நடந்துச்சுங்க. இப்போ விசுவாசன்றாங்க. எங்கள் வீட்டிலலாம் செக் யுவர் ஃபெய்த்.
செக் யுவர் ஃபெய்த். மொட்டை அடிச்சு நீ மொட்டை போட்டுட்ட, நீ எப்படி போற பார்க்கலாம். நான் போவேன், என் தேவன் தான் எனக்கு வேணும். அங்க போய் சர்ச்சு வாசல்ல நிக்கிறதுக்குள்ள முடி வளர்ந்துருச்சு. தேவனால் கூடுமா? கூடும். ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒழுங்கின்மையிலிருந்து ஒரு வார்த்தையில இவ்வளவு பெரிய உலகத்தை கொண்டு வந்தாருன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை கொண்டு வர முடியாதா? இல்ல எழுந்து போனதை கொண்டு வர முடியாதா? இல்ல காசை கொண்டு வர முடியாதா? பணத்தை கொண்டு வர முடியாதா? எது வேணுமோ அவரால் கொடுக்க முடியும். நமக்கு தேவையானது அவரை முழுமையாக பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசம் மாத்திரம். அதை விட்டுட்டு தான் அதனால அவர் சொல்றாரு, பூமி எங்கும் என் கண்கள் உலாவி சுற்றி திரிகிறது. யார் என்ன முழுசா நம்புறா? என் வல்லமே கட்டண ரெடியா இருக்கேன். ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறான். அவர் இன்னைக்கும் அப்படிதாங்க சிங்கமா சுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம தான் அப்படியே லைட்டா ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. தேவன் சொல்றாரு, ஒண்ணு நெருப்பாரு அல்லது குளிராரு, நடுவுல இருந்தா வாந்தி பண்ணி போட்டுருவோம். நான் சொல்லுதா இல்லையா? நிறைய பேர் இப்படி ஆத்துல ஒரு காலு அப்புறம் சேத்துல ஒரு கால், மதில் மேற் பூனை மாதிரி இப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கு. வசனம் சொல்லு, ஒன்று நெருப்பாரு. வெளியில போறவன் ரோட்ல போறவன் கூட ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே தெரியாதவனை கூட மன்னிச்சு விட்டுடலாம். தெரிஞ்சுக்கிட்டு அறகுறையா உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, அவங்களதான் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க கூட எனக்கு தெரியாதுங்க, அப்படியா இப்படியா போட்டிருக்கு பைபிள்ல அப்படின்ட்டு போயிடலாம் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு. நீங்க என்ன வச்சு எக்ஸ்கியூஸ் கேட்பீங்க? கேட்குற இந்த வார்த்தைகளே உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. வேற எதுவும் கேட்க தேவையில்லையா? இந்த வார்த்தைகள் கேட்கும், அவங்கவுங்க மனசாட்சி கேட்கும், வேற யாரும் கேட்க தேவையில்லை. இத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் நீ கேட்குற வார்த்தைக்கு ஏற்றபடி உனக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். நிறைய கேட்குறீங்களா? நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். தெரியாதவன்ட்ட ஒண்ணுமே கேட்க முடியாது. பாருங்க, ஒரு உண்மையாக இல்லை 1 to 10 தாங்க தெரியும் அப்படின்னா அதுக்கு போய் நான் உட்காந்து அல்ஜிப்ரா கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. 1 to 10 எழுதுங்க. அதுவே வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அல்ஜிப்ரா எடுக்கலாம், 12th எடுக்கலாம், 10th கூட சிம்பிள் சிம்பிள்ஸ் எடுக்கலாம். தேவன் உங்களுக்கு ஆழமாக கொண்டு போகிறேன்னா அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பொறுப்பும் இருக்கிறது, எதிர்பார்ப்பும் இருக்கத்தானே செய்யும். அதிகமாக யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவர்கிட்ட கணக்கு கேட்டு தான் ஆகும். இப்போ இங்கே பாருங்க, தேவன் சொல்கிறாரு, நான் வந்து தேவனுக்கு சமமாக இருந்தேன், ஆனால் கொள்ளையாடை பண்ணினேன் எல்லாம். நான் பெருசாக அதை நினைக்கல, ஏன்னா உங்களை ரொம்ப பெருசாக நினைச்சார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பெருசாக நினைச்சார். தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க, பிலிப்பியர் 2:6-7 வரை. அவர் இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் he was God. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி கொள்ளையாடின பொருளாக ஃபர்ஸ்ட் நினைக்கல. அதுக்கடுத்து என்ன பண்றாரு? தம்மை தாமே என்ன ரூபம் எடுத்தாரு? நமக்கு கனவுலனா கூட ஒரு பெரிய கேரக்டர்ல நான் வரணுங்க, அந்த ரோல் பெர்ஃபார்ம் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவன் இவர் வந்து ரியலாவே ஒரு ஸ்லேவா ஒரு அடிமையா எடுத்து வர்ற ரூபம். மனுஷர் சாயலானார், நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷனானார். எதுலையும் அடக்க முடியாத ஒரு தேவன், எதுலையும் அடக்க முடியாத தேவன் ஒரு கன்னி பெண்ணினுடைய வயிற்றிலே கருவுல கொண்டு போய் ஒரு கருவா போய் அடங்கி உட்கார்ந்து இருக்காரு. ஏன்? நமக்காக. இத்தனை பேருக்கு புரியுது? அகில உலகமும் படைச்ச தேவன், எதுலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் சுரூப வழிபாடு கூடாது சொல்றாங்க? என்னை எதுல நீ அடக்க முடியாது இல்லையா? இப்ப கூட நாங்க இங்க சிலுவை கூட வைக்கல, ஏன்னா அதை கூட தொட்டு கும்பிடுவாங்க, அதுல ஏதோ பவர் இருக்கு அப்படின்னு. பைபிளை தொட்டு கும்பிடுறது இல்ல. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் நீங்க அதை விசுவாசித்து நீங்க எவ்வளவு மாறுறீங்களோ அங்கதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். மற்றபடி வேற எதுலையுமே மாற்றம் வரவே வராது. அப்ப ஏசு சொல்றாரு, நான் அவ்வளோ பெரிய தேவன், என்னைய கொண்டு போய் ஒரு சுரூபத்துல வைக்காத. இன்னொன்னு, உலகத்துல மற்ற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு சுரூபம் வச்சு அதுதான் தெய்வம்னு கும்பிடாத. விக்கிரகங்கள் அப்படித்தானே கும்பிடுறாங்க. பசுவை கும்பிடுறாங்க, எலியை கும்பிடுறாங்க, நாயை கும்பிடுறாங்க, பேயை கும்பிடுறாங்க. சுற்றி இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் வேற என்னங்க இருக்கு? அப்புறம் செத்து போனவங்கள கொஞ்ச நாள் கழிச்சு கடவுளா மாத்திடுவாங்க. விழுந்து போன தேவ தூதர்கள் விக்கிரகம்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்களே, எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பாம்பை கும்பிடுறாங்க, பாம்பை கண்டா அடிக்கணும்னு சொல்றாங்க, அப்புறம் கும்பிடவும் செய்யறாங்க. நமக்கு புரியவே மாட்டேங்குது லாஜிக். அப்புறம் என்ன வேற என்ன கும்பிடுறாங்க? யானை. அது மட்டும் நல்ல ஏறி மிதிக்குது. நீ இருக்கக்கூடாது, சாகண்டா. யார் என்னை கும்பிட சொன்னா? அதுக்கே பிடிக்க மாட்டேங்குது மனுஷங்களை. ஒரே மிதி. ஆண்டவர் தான் நம்மளை மிதிக்கணும் செய்யற தப்புக்கெல்லாம். அதுக்கே பிடிக்க மாட்டேங்குது யானைக்கு. ஒரே மிதி. சொப்ப பார்த்தா என்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு டென்ஷன் ஆகுது. யானைக்கு அதாங்க சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆயிடுச்சு.
வர்றவெல்லாம் செல்ஃபி. அதுவும் பார்த்துச்சு, இவங்களுக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க, தூக்கி போட்டு 2 பேர் அடிச்சு கொண்டுருச்சு. நீ சின்ன வயசுலேருந்து சோறு போடு இல்லை பாலை ஊற்று, எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உனக்கு மட்டும்தான் டென்ஷன் ஆகுமா? அது சொல்கிறாங்க. பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கிட்ட. அதுவும் பார்த்துருச்சு. வெளியில் கூட்டிட்டு போகிறது கிடையாது, அது காட்டில் பாவம் நடமாட வேண்டியது, வீட்டில் கட்டி போட்டு எப்போ பார்த்தாலும் அது தேங்காய் இது பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொல்லி அது நம்மளை பொம்மை மாதிரில ட்ரீட் பண்ணா. நம்ம உண்மையான பவரை காமிச்சிருவோன்னு 2 பேர் அமுக்குனா தான்டா தெரியும். போச்சா 2 போச்சு உயிர். அப்புறம் சொல்கிறாங்க, பாவங்க ஏங்க இப்படி பாடாப்படுத்துறீங்க, காட்டில் கொண்டு போய் விடுங்க, சர்க்கஸில் வைக்கிறேன் அதில் வைக்கிறேன்னு இதை வச்சு 4 சர்க்கஸ் காமிச்சிக்கிட்டு நடத்திக்கிட்டு கிடக்குறீங்களே அப்படின்னு. எல்லாம் புரியுது ஓரளவு மக்களுக்கு. இப்போ இங்கே எதுக்கு சொல்ல வரேன், நான் இவ்வளோ பெரிய தேவன், எதையும் நீ என்ன பண்ணாத சுரூபமாக வைக்காது. ஒரு தண்ணி ஓடிட்டுருக்கு, அதையும் கும்பிட்டுக்கிறது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வாழ்வாதாரம் அந்த காலத்தில், விவசாயத்துக்கு தண்ணி, அப்புறம் சூரியன், அப்புறம் நிலா, அப்புறம் மரத்தில் ஒவ்வொரு டைப் ஆஃப் மரம், இந்த மரத்துக்கு கீழே இந்த பவர், அந்த மரத்துக்கு கீழே அந்த லேடி, இந்த லேடின்னு சொல்லிக்கிறது. வேறு ஏதாவது என்னென்ன இருக்க, குரங்கு கும்பிடுவாங்களா? ரோடு ஹைவேல கல் வச்சுருக்காங்க, மயில் கல், இத்தனை கிலோமீட்டர் போனீங்கன்னா இத்தனை ஊர் வந்துடும், அதில் ஒரு துணி எவனா கட்டி விட்டானா போச்சு, அதில் பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிடுறாங்க. இது எங்கன்னு இல்லை. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது ஒன்று தான் விக்கிர ஆராதனை, பணத்தை பெருசாக நினைக்கிற விக்கிர ஆராதனைன்னு வேதம் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? இப்போல்லாம் சொல்லும் போது ஜாலியாக இருந்துச்சுல்ல, ஆமாங்க இதை போய் கூப்பிட்றாங்க. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்துட்டு வந்தவங்க தான். நீ என்னைக்கு ஆண்டவரை தவிர வேற எதை வைக்கிறையோ முதல்ல, அது ஒரு வகையில் விக்கிர ஆராதனை என்று வேதம் சொல்லுது. இப்போ என் வேலை தான் எனக்கு பெருசு, சர்ச்சு சரி ஆண்டவர் சரி போயிடுது. கொஞ்ச நாள் ஆக எனக்கே தெரியுது, என் வேலை என்னோட சம்பாத்தியம், என் ப்ரொமோஷன், என் பதவி, அது விக்கிரக ஆராதனையாக மாறிக்கொண்டு இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. இத்தனை பேருக்கு நான் சொல்கிற புரியுது? அடுத்து ஒரு பர்சன் மேலே வந்துடுது, இவர் தான் இந்த அன்பு. ஆட்டோமேட்டிக்காக தேவனை விட்டு அவங்க பார்த்து அங்கே ஆராதனை பண்ணிகிட்டு இருக்க, அங்கே விழுந்து கும்பிட்டுட்டு இருக்க. கடைசியில் என்ன ஆகுது, தேவனை விட்டு ஆண்டவரே எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு அங்கே உட்காந்து ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம நோகாமல் நடந்துக்கிறணும், அவங்க பிரிச்சு பண்ணி நடந்துக்கிறணும். அதுக்கடுத்து சில இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வேற எதெல்லாம் முதலாவது வைக்கிறாங்க தேவனை தவிர. பணத்தை வைக்கிறாங்க, பேரை வைக்கிறாங்க, புகழை வைக்கிறாங்க, உறவை வைக்கிறாங்க, எதை வைக்கணுமோ எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அதுவும் ஒரு வகையிலே விக்கிரக ஆராதனை. மறந்துடாதீங்க. ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் இல்லை, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை வைத்தாலும் அது எதுதான். எனக்கு தங்கம்னா நிறையா பிடிக்கும், அதனால நிறைய பேர் அது கலட்டேன்றாரு, நிறைய பேர் கலட்ட சொல்றாரு, நிறைய பேர் அதை பார்த்து நம்ம கழட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பர்சனலாக நீ எதை தேவனை உன்னை வந்து பிரிக்குதோ அதைத்தான் அவர் வந்து ரிமூவ் பண்ணுன்பார். புரியுதா உங்களுக்கு? சிலருக்குலாம் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அதில் அவங்க ரொம்ப அப்படியே பைத்தியமாக இருப்பாங்க, அதனால அதுலேருந்து அவங்கள ரிலீஸ் பண்ண அதுக்கு சில விஷயங்கள் அவங்ககிட்ட பேசியிருப்பார். அதுக்கு எல்லாரும் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எதில் மனசு ஓவராக போதோ அதைத்தான் கலட்டு, இப்போ நானா அதுவா அப்படின்பாரு. அப்போ இப்படி தான் நம்ம நிறையா நேரம் எவ்வளோ விஷயங்களை விக்கிர ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் நீங்களே யோசித்து பாருங்கள். ஆனால் தேவன் இவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து எதையும் பெருசாக நினைக்காம யாருக்காக வந்தார்? ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத எனக்காக வந்தார், உங்களுக்காக வந்தார். அதான் போட்டிருக்கு. அடுத்து 7 படிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், எது பரியந்தம்? அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படித்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாத்தீங்களா? தம்மை தாமே. எப்பயுமே தேவன் எதையுமே செய்யாம நீ செய்யுன்னு சொல்ல மாட்டார். அதோட கொஞ்ச நாளைக்கு செஞ்சாருங்க, அதுக்கடுத்து விட்டுட்டாருன்னு இல்லை. இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்தது முதல் சிலுவையிலே தன் உயிரை பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்ல முடிக்கிற வரைக்கும் பிதாவுக்கு 100% கீழ்ப்படிந்தவராயிருந்தார். நமக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கோம், அந்த இயேசு தான் உங்களுக்குள்ள இருக்காரு. நமக்கு நல்லா இருக்கு, ஆமா எனக்குள்ள இயேசு வந்துட்டாரு. அப்ப இந்த இயேசுனுடைய குணாதிசயங்கள்லாம் யாருக்குள்ள இருக்கணும்? உங்களெல்லாம் ஒரு சிலுவையில் அடிக்க வேண்டாம், லைட்டாக சும்மா யாராவது அடிச்சிட்டா கூட ஐயோ மறுதளிச்சிடுறேன் அப்படின்ட்டு போயிடும் சிலுவையில். ஏன்னா 100% இயேசு மனுஷனாகவும் வந்தாருங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி அதனால தான் அவருக்கு அந்த சில யோசனைகள்லாம் வந்திருக்கும், டெம்டேஷன்லாம் இருந்திருக்குங்கன்னு வசனம் சொல்லுது. அவர் போய் ஒலிவ மலையில் போய் ஜெபம் பண்ணுறாரு, இதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு
நீங்கட்டும். எனினும் என் சித்தத்தின்படி அல்ல. அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காருன்னா எந்த அளவிற்கு அது பயங்கரமான ஒண்ணுன்னு ஒரு மனுஷனா ஃபீல் பண்ணியிருக்காருங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். சில பேருக்கு புரியுது. நம்ம ரொம்ப ஈஸியா நினைச்சிடறோம், அவரு தேவன்க, அந்த அந்த பர்பஸ்ல வந்தாரு, முடிச்சிட்டாருங்க, ஈஸி தானே அப்படின்னு. இல்ல, நடக்க போது பயங்கரமான விஷயம்னு தெரிஞ்சிருந்தோம். அது வேணும்னா அப்படின்னு யோசிக்கிறோம்னா 100% ஒரு மனுஷனாவும் இருந்தாருங்கிறத இந்த இடத்துல காட்டும்படி அந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது. இத்தனை பேர் விரும்பி போய் அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுவீங்க? விடுவீங்களா? இறந்த பிறகு கூட என்ன பண்றாங்க? கண் தானமா கொடுக்குறாங்க. நிறைய பேர் என் கண்ணெல்லாம் கொடுக்க மாட்டேன்னாங்க அப்படின்னு. இறந்த பிறகு கூட கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. உயிரோடு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா அவரை சிலுவையிலே தன்னை கடைசி வரைக்கும் சிந்தனும், சொல்லனா பாடுகள், வலிகள், வேதனைகள், இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தும் ஹீரோ மாதிரி போறாரு. ஆனாலும் ஒரு மனுஷனா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஒரு தயக்கம், கூடுமானால் இருந்தாலும் என் சித்தத்தின்படியும் சித்தம். இன்னைக்கும் நமக்கு தேவனுக்குள்ள பாருங்க, ஆசீர்வாதம்னு சொன்னா கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது. தேவனுக்காக எவ்வளோ விஷயங்களை நீ விடணும். ஏன்னா இங்க பாருங்க, நமக்காக தேவன் என்ன பண்றாரு? அடிமையின் ரூபம் எடுக்கிறார். தாழ்த்தணும் ஒன்றும் இல்லைங்க. ஒரு கிறிஸ்மஸ்ல நம்ம நேட்டிவிட்டி சீன்ஸ் எல்லாம் போடுவோம் தெரியுமா? இதெல்லாம் போடுவோம், ஆக்டிங் பண்ணுவோம். கிறிஸ்மஸ்க்கு என்ன ஆக்டிங் பொதுவாக பண்ணுவோம்? அந்த பெத்லஹேம்ல நடந்த அந்த சீனை போடுவோம் இல்லையா? மரியாள், ஜோசப், அப்புறம் ஜீசஸ் பேபி, அப்புறம் 3 யாரு கிங்ஸ், 3 கிங்ஸ் வருவாங்கல்ல. அடுத்து யாரு? ஆடு மேய்ப்பர்கள், அடுத்து தேவதூதன். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் வச்சிருக்கும் போதே இந்த விஷயத்துலேயே யாருக்காவது நம்ம இந்த ஷெப்பர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே, ஷெப்பர்டா யாருக்குமே சாதாரண ரோல் எடுக்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏஞ்சல் கொடுக்குறீங்களா? எங்கள் ஏஞ்சலாக இருக்கணும் ஆசை. எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தாருங்க. நமக்கு கொஞ்சம் கூட நம்மளை சின்னதாக ஒரு கேரக்டருக்கு ஒரு நடிக்கிறதுக்கு கூட நமக்கு என்ன வர மாட்டேங்குது? மனசு வர மாட்டேங்குது பொதுவாகவே. அதனால தான் நான்லாம் எங்கள் பசங்கள்டெல்லாம் சொல்கிறது, உண்மையிலே ஷெப்பர்டாக கொடுத்தா சந்தோஷப்படு. ஏன்னா முத ஷெப்பர்டுக்கு தானே அது குட் நியூஸ் போச்சு அப்படின்னு. தேவன் தாழ்மையுள்ளவர்களை தான் நோக்கி பார்க்குறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ ஒரு நம்மளை நீங்கள் சில விஷயங்களெல்லாம் தேவனுக்காக கொஞ்சம் நீங்கள் தாழ்த்தி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து 4 பேர் திட்டினா அப்படி பொறுமையாலாம் இருந்து சகித்து பார்த்தீங்கன்னா தான் இவர் எனக்காக செஞ்சு எவ்வளோ பெருசுன்னு தெரியும். தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து கொள்ளையாடின பொருளை எல்லாத்தையும் விட்டுட்டு எம்டி பண்ணி சாதாரண ஒரு மனுஷனை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறார். இதுதான் இயேசு. அப்போ இவரை கொண்டாடணுமா இல்லையா? இவரை கொண்டாடாமல் வேறு யாரை கொண்டாட? ஏதோ இந்த டூப்ளிகேட்டாக குதிக்கிற மாதிரிலாம் சினிமாலெல்லாம் போட்டு குதிப்பாங்க. அப்படி இல்லை, உண்மையிலே ஹீரோ மாதிரி அப்படி குதிக்கிற மாதிரி எடுப்பாங்க. அதுக்கடுத்து வேற ஒரு குதிச்சிருவார். அப்புறம் குத்துற மாதிரி கவனிப்பாங்க, உண்மையிலே ரத்தம் வராது. ஆனால் இங்கே உண்மையிலே ரத்தம் வந்துச்சு. உண்மையிலே அடி வாங்கினார். ஒரு உண்மையிலேயே தன் உயிரை கொடுத்தார். உண்மையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹி இஸ் தி ரியல் ஹீரோ. சில பேருக்கு இவரை செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுது. இது சும்மா டப்பிங் கிடையாது, ஆக்டிங் கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா என்ன மாதிரி நம்ம ஹீரோ ஃபைட் பண்றார், ஒரே அடியில் 10 பேர் அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு. உண்மையிலே சாத்தானை ஜெயித்து நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவரை கொண்டாடணும். அதுதான் கிறிஸ்மஸ். தொடர்ந்து நிறைய வசனங்களை நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியரில் பார்த்துட்டோம் இல்லையா? ரோமர் எடுங்க, ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ரோமர் 5:8. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இதை விட அவர் உங்களுக்கு மேல அன்பா இருக்கிறதுக்கு வேற எந்த இதுவும் காட்ட தேவையில்லை. ஏன்னா நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது நடக்குது. ஆனா பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பக்கத்துல அவங்க பார்த்து சொல்லுங்க, இப்ப புரியுதா ஒரு அன்பு கொஞ்சமாவது? நீங்க பாவியா இருக்கும் போதே உங்களுக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு. இப்ப தேவனோட பிள்ளையா மாறிட்டீங்க, உங்களுக்கு கூட கொடுக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. இதை ஆனால் மறந்துடக்கூடாது. என்னை இவ்வளோ தூரம் என்னை தேவன் நேசிக்கிறாரு. இதெல்லாம் உணர்றதுக்கு தான் இந்த கிறிஸ்மஸ் சீசன். மேலும் ஒரு வேலுந்து நிற்போம்.